Hi guys, welcome to my channel. So இன்றைக்கி ரியலிஸ்டிக் ஸ்கெட்சிங்கில் ஃபர்ஸ்ட் டே 1 பேசிக்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் தேவை நமக்கு ரியலிஸ்டிக் ஸ்கெச்சஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிராஃபைட் பென்சில். ஸோ நான் பிரிஸ்டோ பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிராஃபைட் பென்சில் நீங்கள் எந்த ப்ரிஃபரபிள் பிராண்ட் வேணாலும் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணலாம். நான் போக போக என்னென்ன பென்சில்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்றதையும் சொல்கிறேன் நான். So first is the sketching pencil, next blending stump. So இது paper stump தான். ஸோ இதுவுமே நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பிரிஸ்டோ பிராண்ட். ஸோ இது டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நார்மல் எரேசர், மோனோ எரேசர். ஸோ இது ஃபைன் டீட்டெயில்ஸ் நமக்கு எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் த நீடட் எரேசர் which is used for taking extra graphite. பென்சில் எரேசர். ஸோ இதுவுமே வந்துட்டு பென்சில் எரேசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் பென்சில் எரேசர் இருக்காமல் கொஹினூர் பென்சில் எரேசர், நான் எல்லா லிங்க்குமே கீழே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ், சாஃப்ட் டிஷ்யூ, ப்ரிஃபரபிளி ஃபேஸ் டிஷ்யூ, டெக்ஸ்சர் இல்லாமல். மெக்கானிக்கல் பென்சில், எனி மெக்கானிக்கல் பென்சில் இஸ் ஃபைன். இது வந்து ஜஸ்ட் டீட்டெயில் கொடுக்கறதுக்காக தான். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை. பேப்பர் பார்த்தீங்கன்னா ஐ ப்ரிஃபர் திஸ் புக், ஸ்கெச்சிங் புக், ஆர்டிஸ்ட் ப்ரோ சீரீஸ், மிக்சட் மீடியா. ஸோ இதோட பேப்பர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மிக்சட் மீடியா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதுவும் நம்ம மெட்டீரியல்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்கெச்சிங்க்கு ரொம்பவே பேப்பர் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதோட புக்கோட அமேசான் லிங்க்குமே கீழே நான் டேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் பிரிஸ்டாலில் வி ஹாவ் 250 GSM பேப்பர். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. A5, A4 இருக்குது, A3யும் இருக்குது. ஸோ இதோட பேப்பருமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ப்ரிஃபரபிள் ஃபார் ஸ்கெச்சிங்ஸ். ரொம்பவே சாஃப்ட் ஃபினிஷ் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு புக்கும் தான் ஐ ப்ரிஃபர் யூஸிங் ஃபார் ஸ்கெச்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு பென்சிலோட நம்பரிங்ஸ், அதோட யூசேஜ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு நம்பர்ஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர் இருக்கிற மாதிரி பென்சில்லையும் நமக்கு டார்க் பென்சில்ஸ் அண்ட் லைட் பென்சில்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நமக்கு சென்டரில் தட் இஸ் நியூட்ரல் பென்சில் அப்படின்றது தான் HB பென்சில். ஸோ பேசிக்காக இது நம்ம எந்த ஒரு ட்ராயிங்காக இருந்தாலும் இந்த பென்சிலில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் B சீரீஸ், தட் இஸ் B, 2B, 3B, 4Bன்னு சொல்லிட்டு டோட்டலாக நமக்கு 12B வரைக்கும் இருக்குது. ஸோ நமக்கு நம்பர் இன்க்ரீஸ் ஆக டார்க்னஸ் ஆஃப் த பென்சில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா H சீரீஸ், H, 2H, 3H அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 10H வரைக்கும் நமக்கு போகும். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு நம்பர் இன்க்ரீஸ் ஆக லைட்டர் த ஷேடாகவே போயிட்டு இருக்கும். நமக்கு ஏன் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பென்சில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பென்சிலோட பேக் சைடில் தான் அந்த நம்பர் எழுதியிருக்கோம் HB 2Bன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம HBயில் ஷேட் பண்ணுறப்போ இவ்வளோ லைட்டாக தான் வரும். தட் இஸ் எந்த ஒரு ப்ரெஷருமே நம்ம பேப்பருக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் வந்து நமக்கு கரெக்டாக. இதே நான் அழுத்தி கொடுத்தேன்னா இவ்வளோ டார்க்காக வரும். பட் திஸ் இஸ் ராங். எப்போதுமே பென்சில் பேப்பரில் ப்ரெஷர் இல்லாமல் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் நமக்கு டிஃப்ரெண்ட் பென்சில்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது 2B பென்சில். இப்போ 2B பென்சிலில் நான் ஷேட் பண்ணுறப்போ HBயோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நான் எந்த ப்ரெஷருமே கொடுக்கல, பட் கிராஃபைட்டோட டார்க்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட்டு 4B பென்சில் எடுத்து நான் பண்ணுறப்போ இப்போ 2Bயோட 4B இன்னும் டார்க்காக இருக்கும். சேம் தான், நான் எந்த ஒரு ப்ரெஷருமே பண்ணல. ப்ரெஷர் இல்லாமல் நான் கொடுக்குறப்பயே டார்க்னஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் நல்லாவே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு 6B. நமக்கு டார்க்னஸ் இன்க்ரீஸ் ஆக கிராஃபைட் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டே இருக்கும். சாஃப்ட் ஆக நமக்கு டார்க்னஸ் நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட் 8B. ஸோ எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமையே நமக்கு இவ்வளோ டார்க்னஸ் வருது. ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு பென்சில்லே நம்ம டார்க்னஸ் அண்ட் லைட்னஸ் கொடுக்காம. ஸோ 2H பார்த்திங்கன்னா HBயோட நல்லா நமக்கு லைட்டாக வரும். நம்ம இது மேக்ஸிமம் ஷேடிங்க்கு வந்துட்டு 4H வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நமக்கு கிராஃபைட் ரொம்ப ஹார்டாக இருக்கும், பேப்பர் டேமேஜ் ஆகும். ஸோ பேசிக்காக நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 4H இஸ் த மேக்ஸிமம் பென்சில் விச் இஸ் நீடட்.
ஸோ உங்களுக்கு ஹெட் சீரிஸ் போக போக ரொம்ப லைட்டாகவே ஆகிட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு டார்க்னஸ் நமக்கு வேணும்னாலுமே லைட்லேருந்து தான் டார்க்னஸ் போன வழியே டைரெக்டாக டார்க்னஸ் நம்ம வரவே கூடாது. ஸோ இப்போ நமக்கு 8B வந்தாலுமே HB 2B 4Bன்ட்டு தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், டைரெக்டாக 8B கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ 2Dனா என்ன 3Dனா என்னன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து 2Dனா ஸ்கொயர் நம்ம அழகாக வரையலாம். அதே நம்ம ஸ்கொயரை க்யூபாக வரைஞ்சோம்னா 3Dன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு சர்க்கிளையும் க்யூபையும் நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக 3 ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லைட். ஸோ லைட் சோர்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் லைட் இருந்தால் தான் ஆப்ஜெக்டை நம்ம லொக்கேட் பண்ணவே முடியும். ஸோ லைட் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டில் படுறப்போ அதோட ஷேட் நமக்கு தெரியும், எந்த பக்கம் டார்க்னஸ் எந்த பக்கம் லைட்னஸ் எல்லாமே தெரியும். ஸோ இது ரெண்டும் நமக்கு சேர்ந்து கொடுக்கறது தான் ஷேடோ. ஸோ ஆல் 3 திங்ஸ் ஆர் லிங்க்ட் வித் ஈச் அதர். ஸோ ஒன்று இல்லாமல் ஒன்று நம்ம பண்ண முடியாது. இது மூணுத்தையும் நம்ம கொடுக்குறப்ப தான் ஒரு 3D ரியலிஸ்டிக் ஆப்ஜெக்டே வருது. இப்போ எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருந்தாலும் ஷேடிங்கோட லென்த் வந்துட்டு மேக்ஸிமம் 1 cm to 1.5 தான் இருக்கணும். பொறுமையாக ஒரே டைரெக்ஷனில் நம்ம ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டு வர்றது தான் கரெக்டாக. இந்த மாதிரி வேகமாக நம்ம லாங் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தோம்னா பிளெண்டிங் ஆகாது, ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல்வேஸ் ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் 1 டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு பாக்ஸ் வரைஞ்சி இதில் லைட் டு டார்க் ஷேட் நம்ம எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2Hலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக HB 2B 4B 6B 8B வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதாவது லெஃப்ட் சைட் லைட்டாகவும் ரைட் சைட் டார்க்காகவும் ஒரே கிரேடியன்ஸாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கறது 2H. ஸோ 2H வந்து பேஸ் டோன். 2H வந்து ஃபுல்லாக இப்போது அந்த ஒரு ரெக்டாங்கிள் ஃபுல்லாகவே பொறுமையாக கொடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரோக் லென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக எவ்வளோ சின்னதாக நம்ம கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு உள்ளார பாதி தான் நான் ஃபில் பண்ணுறேன். ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் நான் கொடுக்கல. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நம்ம இது பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்ட்ரோக் லைன்ஸ் நமக்கு தெரியாமல் வரும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் லைன்ஸ் தெரியும், ஸ்மச் பண்ணால் தான் போகும். பட் இட்ஸ் ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது நார்மல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டம்பில் ஸ்மச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கு தான் பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு HB டார்க்னஸ்ன்றதுனால நான் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடு நடுவுலேருந்து எடுத்தோம்னா அந்த லைன் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம டார்க் சைடு ரைட் சைடில் இருக்கிறதுனால நம்ம ரைட் சைட்லேருந்தே போயிட்டு பொறுமையாக 2H பக்கத்தில் வரப்போ HBயை ப்ரெஷர் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பிளெண்டிங் ஸ்டம்ப்லேயுமே நான் டார்க் சைட்லேருந்து வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இது நீங்கள் எந்த சைடு வேணாலும் பிளெண்ட் பண்ணலாம். பட் 2H எண்டு வரைக்கும் உங்கள் பிளெண்டிங் ஸ்டம்பை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2B அதே மாதிரி டார்க் சைட்லேருந்து நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டம்பை ஃபுல்லாக லெஃப்ட் சைடு வரைக்கும் கொண்டு வந்தோம்னா கிராஃபைட் ஏற்கனவே ஸ்டம்பில் இருக்கிறதுமே பிளெண்ட் ஆகிட்டு லெஃப்ட் சைட் டார்க்னஸ் கொடுத்துரும். அதனால் ஃபுல் லென்த்துக்கு கொண்டு வராமல் எங்கே நம்ம பென்சில் ஸ்ட்ரோக் முடியுதோ அங்கேயே நம்ம நிறுத்திடணும். நெக்ஸ்ட்டு 6B. ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயராக தான் ஆட் பண்ண ஒழிய டார்க்னஸ் வேணும்னா டக்குன்ட்டு நம்ம டார்க் ஷேட் கொடுத்துடக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் பேஸ் டோன்லேருந்து நம்ம போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தான் அந்த டார்க் டோன் பக்காவாக பிளெண்ட் ஆகும். கடைசி 8B. சரி, உங்களுக்கு இப்போ பர்ஃபெக்டாக ஒரு கிரே ஸ்கேல் கிடைக்குதா? லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ரைட் சைட் வரைக்கும் லைட்லேருந்து டார்க் டோன் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கிரே ஸ்கேல். இந்த மாதிரி உங்களுக்கு பிளெண்டிங் இருக்கிறது தான் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ்.